டேய் எவ்வளவு நேரம் காப்பி எடுத்துன்னு வர சொல்லியா? காப்பி எடுத்துன்னு வா. வெயில் டைம்ல கூட காப்பின்றது ஏதாவது ஜூஸ் கிஸ் குடிங்களா? அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதா? உன் புளி கூடு பேரலாம் வாங்கி. அவன் பேச்சுக்கு போனா தூக்கமே வராது உங்களுக்கு. ஆமா ஆமா, அவர் எவ்வளவு சாதனை பண்ணிக்கிறாரு. என்ன பேட்ஸ்மேன் வருதா? ஓ இவரு வராரா? நான் இந்த ஆளுக்கு டேய் பாத்ரூம் தானே போய் வரா, பாத்ரூம் சாச்சிட்டு வாடா, நாத்த குடல புடுங்குதே. மோ இந்த ஆள் பாருமா சும்மா கலாச்சினே இருக்குது. அவர் எப்ப பார்த்தாலும் அப்படி தானே பேசிட்டு இருப்பாரு. நீ ஏதாவது வேலைக்கு போக வேண்டியதானே? என் ஃப்ரெண்டுக்கு தான் வேலைக்கு கட்டிக்கிறேன், கூட்டின்னு போறேன்னு நினைக்கிறான். ஐயா சாமி, நீ சம்பாதிச்சு எனக்கு ₹1 கூட தத்தவல. உனக்கு தீனிக்கு தீனிய நீ சம்பாதிச்சு அதிலே கொட்டிக்கோ. ஐயா அப்படின்னதுக்கு பார்த்தா நான் சோறு போறதுக்கு இப்படி ஆயிரியா? கம்மியா துண்ணா பரவாயில்ல, உன்னால தானே நான் இன்னும் வாடு கூட்டுக்கிறேன். புள்ளை அப்படி கரைச்சி கொட்டுறதா என்னங்க? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல பாத்துங்க. ஆமா, உன் புள்ளைய கரைச்சி கொட்டுறாங்க. உன்ன மாதிரியே வளர்த்துக்கிறேன் உன் புள்ளியா. என்னங்க யாரே வராங்க? யாரு? போப்பா உள்ள போய் பாருப்பா. யார் இது ஸ்ட்ரைட்டா உள்ள வரான்? ஹவுஸ் ஓனரு. வணக்கண்ணா. வணக்கம் வச்சு என்ன பிரச்சனை? வாடகை சரியா கொடுக்க மாட்டேன்றிய. தம்பி தான் புதுசா வரப்போறாரு, 2 நாள்ல காலி பண்ணிருங்க. 2 நாள்ல காலி பண்ணணுமா? என்னண்ணா பேசுற? திடீர்னு வந்து 2 நாள்ல காலி பண்ணுன்ற. உன்கிட்ட எவ்வளவு நாள் கெஞ்சிட்டு இருக்கிறது? எனக்கு வேற வேலை வெட்டி இல்ல. வீட்டை நான் அனாமத்துல வெட்டி வச்சுக்கேன். இருண்ணா, வாயை விட்டுறாதுண்ணா. பையன் வேலைக்கு போறேன்றான், இந்த மாசத்துல இருந்து கரெக்டா குத்துறேண்ணா. யாரு இதுவா? இது வேலைக்கு போய் நீ காசு கொடுக்க போறியா? ஏதாவது நடக்கிற காரியத்தை பேசுப்பா. நோ நான் நினைச்சு நிக்கிறா, என் ஃப்ரெண்டு வர நிக்கிறான். இன்னைக்கே நான் வேலையில ஜாயின் பண்ண போறேன். என்ன வேலையிலப்பா ஜாயின் பண்ண போற? எந்த வேலை ஜாயின் பண்ண உனக்கு தான் வந்துச்சியா? உன் வாடகை 10 மாசத்துல இருந்து கட்ட வந்துடும், நீ போ. ஆஹா, இது சரிப்பட்டு வராது. 3 மாசம் வாடகை கொடுக்க. தம்பி நீ 2 நாள்ல வந்துருப்பா. சரிண்ணா. டேய் என்னடா அடிக்கிற? உன்னால தான் அந்த நாட்டை இப்படி பேசுங்க கிடையாது. டேய் ஹவுஸ் ஓனர் அப்படி சொல்லாதடா. நீ கவனிருங்க. எவ்வளவு தான் பையன் கட்டிட்ட? யோ நீ என்ன பண்ணியா? வீட்டுல காலி பண்ண முடியாது தம்பி. அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான்? இவ்வளவுதான் வீட்டுல காலி பண்ண முடியாது. போயா கம்முனு. இவ்வளவு பேசிட்டல, உன்னை யாரை கூட்டு வந்து காலி பண்றேன்னு பாரு. வா தம்பி போலாம். போங்கடா போங்க. டேய் என்னடா அந்த ஆளு கிடையாது கெஞ்சிலான்னு பார்த்தா இப்படி பேசி விட்ட. நேத்து கெஞ்சி நாசியம் பட்டு இருக்குதே. வட்டான் அவன் யார் கூட்டினு வரான்னு வட்டான், நான் பாத்துக்கிறேன். அவன் யாராவது ரவுடிகளை கூட்டு வந்துருப்பாருடா. அதை பத்தி யோசிக்கலையா? ரவுடிகளை கூட்டினு வருவான்டா இல்லையா? லோக்கல் ஆள் இல்ல, கூட்டு வருவான்டா. புத்தி இல்ல மூளை இல்ல, பேச தெரியாது பேசி விட்ட. இப்ப நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே. எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? டேய் பேசாம அந்த ஆள் காலில் விழுந்து கெஞ்சறத விட வேற வழி இல்ல. நெடி காலில் விழுணுமா? நீ கொண்டு நான் பாத்துக்கிறேன். உன் புள்ள நடத்தையில நிக்க வச்சிருவாடியா? அவன் உடனே காலி பண்ணணும். நம்ம எங்கடி போறத? யாரு காலி பண்ணிட்டால? நீ கொம்முனு. என்னடி இது? யாருக்கு போன் பண்ண? ஏதோ ரவுடிக்கு போன் பண்ணுவானோ? நேத்த பண்ண போது தெரியலையா? ஓகே வந்துருங்க, லொகேஷன் அனுப்பிச்சு வச்சிடறேன். டேய் யாரு கட்டுறா பேசுனா? அத கொண்டாத்துல தெரியும், கொம்முனு. வா நண்பா. கடுகன்னு வாடா, இப்பதான் நம்ம வேலைக்கு கொண்டு போறாரு. வணங்கண்ணா, வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, அது முடிச்சுட்டு போலாமாண்ணா? லேட் ஆயிடுமாப்பா, சூப்பர்வைசர் வேற திட்டு வர. அண்ணா அது இல்லண்ணா, ரவுடிங் சேர்ந்து எங்க அம்மா மாட்டிக்கிறாங்கண்ணா, அது நான் பேசிட்டு வந்துடுறேண்ணா. இந்த காலத்துல ரவுடியா? கணேஷ் யாரு அது அம்மா மாட்டேன்டா? ஆளுங்களை வேற கூட்டின்னு வர நிக்கிறான், நான் பண்ண போறானே தெரியல. அது வேற கவலையாகுது. நோ, என் ஃப்ரெண்டு நம்ம தானே துணையா இருக்கணும். நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன். உண்மையா கூட இருப்பீங்களா? தம்பி நீ கவலைப்படாத, அந்த அயோக்கிய பசங்க மேல உயிர் அடி, ஏன் அடி முதல்ல அடியா இருக்கும். 2வது அடி ஏன் அடியா இருக்கணும். பாத்தியாப்பா என் மேல என் நண்பனுக்கு எவ்வளவு பாசத்தா? தெரிஞ்சுப்பா பார்த்தா பாவம் பலி கடாங்க போடுது. வாய மூடு, ஏதாவது பேசுங்க கிடைக்காத. டேய் என்னடா பண்ணி வச்சுக்கிற? எப்படியோ ஒரு நாள் வேலைக்கு போய் நின்றுவேன், அப்புறம் இதுக்கு நேரத்துக்கு அதனால தான் எப்பயும் முடிச்சு விட்டுறேன். கணேஷா எப்ப வருவானுங்க? இப்போ வந்துருவானுங்கண்ணா. பார்த்தாக்கா ரொம்ப ஆக்ரோஷமா வருவானுன்னு நினைக்கிறேன். அட்ரா ஜவனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அட்ரா அதான் கேக்குறாருல. அடி அடி அடப்பாய், என்னடா ஒரே அடியில மறுகாய பண்ணிட்டா? அதான் அடி அடி இருந்துச்சா, இப்படி வந்துச்சா? நோ நோ, ஏந்திருண்ணா ஏந்திருண்ணா. எப்ப வருவானுங்க? அவன் ஒருத்தக்கிட்டா ஒரு இடத்துல கீழே வந்துட்டா. அது மாதிரி அவனுக்கு உயிர் போறானுங்க, அதான் அண்ணன் அது மாதிரி டெமோ காமிக்கிறாரு. கரெக்டுப்பா. டேய் நீ எடுக்கிற பாடி கண்டிஷனை பார்த்தாக்கா அவன் 2 அடிச்சாலும் போயிடாம இருக்கிறான். அப்பதான் அவனை பிடிச்சி ஜெயில போடுவாங்க. வாடிக்கை நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்களா? நல்ல ஐடியாடா.
பத்திர பேப்பர்ல கூட எழுதி வாங்கிக்கலாம். பா அதுக்குள்ள புத்தி எங்க அங்க போகுது. நம்ம ஊர்ல வந்து மிரட்டானா அவன் உண்டெல்லாம் பண்ணிடுறவா. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? நீங்க இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். யாரா கோமாளிங்க நீங்க? போங்கடா. ஏய் தினாவட்டா பேசுங்கடா, வாங்கடா. பாரு ஏன்னா இந்த அக்கா அவங்க கிட்ட பேசு, சும்மா என்கிட்ட பேசுறதெல்லாம் வச்சுக்காத. பாத்தீங்களா இவ்வளவு நக்கலான பேச்ச? அங்க நாளா போறான், நீ மெனிப்பிடிச்சு போட்டுருவேன். ஏய் யார் மேல கைய வைக்கிற? அவர் யார் நினைச்சுக்கிட்டா? ஏய் நெசிங் போன தைராய்டு அப்பா முக்கா அப்படிதான் பேசுவான். எவ்வளவு பெரிய ஆளு, எங்கிருந்து வந்து ஒரு கை வைக்கிறீங்க? நீங்க அவங்கள சாதாரணமா நினைச்சுக்கிறீங்க. நீங்க என்ன போறீங்கன்னே தெரியல. நீங்க ஒழுங்கா போயிடுங்க. நான் என்ன பயந்து போறது? புலியாடா புலி. புலியா? கோலம் புலியா? எங்க தலையை அவமானப்படுத்துறீங்க, இது நல்லா இல்ல. நல்லா இல்ல மூணு கூட தான் நாங்க பாக்கலாம். அடா பாய்கிறா, கோவத்தை வர வச்சுனால நட்புக்கு. அது அவனா போய் விழுறான், நான் என்ன பண்ணுவான்? இங்க என்னயா நடக்குது? ரெண்டு பேரை போட்டு எத்தனை பேர் அடிக்கிறீங்க? சார் இவங்க சார் முதல்ல அடிக்க வந்தாங்க, அதனால தான் அடிச்சேன் சார். என்ன அச்ச நொச்ச என்ன கிடைக்கிற? யார் எனக்கு போன் பண்ணது? சார் நான் தான் சார் போன் பண்ணேன். இந்த ஆள் தான் சார் ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து அடிக்கிறான். ஓ நீ தான் பெரிய ரவுடியா? சார் நான் வாடகை கேட்க வந்தேன் சார். அந்த பையன் தான் சார் தகாத வார்த்தையில திட்டினான். வாடகை கேட்க வந்தியா? வாடகைக்கு இருக்கீங்களா நீங்க? ஆமா சார் வாடிக்கு தான் சார் இருக்கிறான். இவங்க எல்லாரும் எங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கினே மீன் வறுத்து கூட கறி வறுத்து கூடன்னு சொல்லிருக்கிறாங்க சார். சார் நான் வாடகை கேட்க தான் சார் வந்தேன். இவன் போய் சொல்றான் சார், போய் சொல்றான். ஏய் ரவுடிங்க இத்தனை பேர் இருக்கானுங்க, யாருகிட்ட புழுவுற? சார் அவன் எங்க ஃப்ரெண்டு சார், அவனுக்காக நாங்க எல்லாம் வந்துக்கிறோம் சார். ஏண்டா வீடு வாடகைக்கு விட்டாக்கா வந்து வாடகை காசு வாங்கணுமா போனோமா இல்லாம மீன்ல இருந்து கறி வரைக்கும் உங்களுக்கு வறுத்து கொடுப்பாங்களா? கேளுங்க சார், நல்லா உடைக்கிற மாதிரி கேளுங்க சார். மாசம் 30,000 ரூபாய் வாங்கிட்டாங்க சார். 30,000? ஐயோ 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 சார், இது வரைக்கும் வாடகை கொடுத்தது இல்ல சார். 3 மாசம் வாடகை பாக்கி சார். ஏமா சொல்லாமா? ஆமா சார் 30,000 என் தாலியை வித்து கொடுத்தேன் சார். பாவம் அந்த அக்கா சொல்றத பார்த்தா எவ்வளவு விசனமா இருக்குது. டேய் இங்க வா, எவ்வளவு குச்ச? என்ன சார் பேசுறீங்க? எவ்வளவு குடிச்ச? நேத்து கட்டிங் குச்ச, முன்னா நாள் ஒரு கோட்டை குடிச்சேன். ஏய் முந்தா நாள் குடிச்சது கோட்டை இல்லடாது, தண்ணி கலந்துட்டேன். மச்சி நம்மளுக்கு ஏமாத்திட்டான் மச்சி. ஏய் தண்ணி கலந்து சரக்கு குடிச்சு ஏமாத்திட்டாங்களா? யோ அதெல்லாம் விடுங்கயா, அங்க வேற மாதிரி போயிட்டு இருக்கியா. சரி அதெல்லாம் விடுங்க. இவங்க யாரு ரெண்டு பேரு? சார் எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க சார், மூச்சு பச்சு இல்லாம இருக்கிறாங்க சார். அடா பாவீங்களா, குளம் கூட்டுற செஞ்சுட்டாக்காக உன்னை 7 வருஷம் ஜெயில தள்ளுறேன்டா. 7 வருஷமா? சார் சார் அவனாலாம் தாங்காது சார். சார் யார் பேச்சும் கேட்காதீங்க சார், நடந்தது என்னவோ நான் சொல்றேன் சார். நீ நேரத்தை சொல்லிட்ட, எதனா போய் சொல்லி விட்டுருவா. நான் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது, உண்மையதான் சொல்லுவேன். அப்பனா இவன் தான் சார் முக்கியமான குற்றவாளிய. மஞ்சள் சட்டி இவன் தான் சார் அச்சு போட்டுதே. சார் சார் அவர் ரொம்ப நல்லவர் தான் சார், இவர் தான் சார் கெட்டவரு. அட பாவி, என்னடா அப்படியே உள்டாவா மாறுற? சரி வாங்க, நீங்க பண்ண தப்புக்கு உங்களை 7 வருஷம் ஜெயில புடிச்சு போடுறேன். சார் என்னெல்லாம் ஜெயில பிடிச்சு போடாதீங்க சார். அவங்க வாடகை கொடுக்கலாம் கூட பரவாயில்ல சார். இப்ப இப்படிதான் சொல்லுவேன், அப்புறம் மாத்தி பேசுவியா? எப்பா சத்தியமா வாடகை கேட்கறது உங்க வீட்டு பக்கமே வர மாட்டேன்பா. உண்மையா சொல்ற? வாடகைக்காக வர மாட்டா. எப்பா எனக்கு வாடகை வேணாம்ப்பா, என்னை விட்டா போதும்பா. சார் என்னை விட்டுருங்க சார், நான் போறேன். சரி போ. சரி போ. சார் நான் ஒன்னும் பண்ணல சார், நான் போயிட்டுமா சார்? ஏய் இடியா, பாக்கெட்ல எவ்வளவு காசு கொடுத்துருப்பா, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா. நான் இது கொடுக்கணும் சார் அந்த மஞ்சள் சட்டை போய் சென்டா மொழிக்கு சார், உனக்கு பிடிச்சி ஜெயில போடுங்க. ஐயோ நான் இல்ல இந்த பா 2000 ரூபாய். அவனும் போயிட்டான். இப்ப நான் ஏன் பண்றது இவனுங்களா? சார் இவங்க பயங்கரமான ரவுடிங்க சார். குண்டர் சட்டத்துல போடுங்க சார். 1 வருஷம் வெளியே வரக்கூடாது சார். ஓ அவ்வளவு பெரிய ரவுடிங்களா? சார் நாங்க ரவுடி எல்லாம் இல்ல சார். சார் நாங்க எத்திட்டி காட்டுங்கிற நம்பர் சார். நானு சார் அந்த ஆள் 100 ரூபாய் தரேன்னு சொன்னா சார், அதனால தான் சார் வந்தோம். இன்னொரு வாட்டி அவன் 100 ரூபாய் தரேன், இவன் 100 ரூபாய் தரேன்னு பார்த்தா தொலைச்சு போடுவோம். தொலைச்சு போயா நீனா. டேய் மகனே, சூப்பர் பிளான் போட்டு குளிக்கிட்டுடா. கம்முன்னு இரு. போங்க. இப்ப நாயா இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டணும் போறியா எப்படியா? சார் நீங்களே எதனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இட்டு போய் அனாதம் சேர்த்து விட்டுருங்க சார்.
டேய் உங்களுக்கு ஒண்ணே இல்லையா? சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நாங்க பாத்துக்கோங்க சார். டேய் இப்ப நேத்துக்கு அவனுங்களை அச்சா? சார் இவனுக்கு பயங்கரமான திட்டானுங்க சார், கண்ணு மூச்சாக்கா பெரிய ஆபத்து இருக்கு சார். திருடனுங்களா? கொஞ்சம் நவுரு. சார் டேய் இருடா, நவுரா. ஏன்பா யார் நீங்க? சார் நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு நிற்கிறேன் சார். இவனுக்கு வேலை வேணும்னு இவன் என்னை கூட்டின்னு வந்தான் சார். அப்புறம் விழுப்புரம் இதுலயே தோணுது கேட்டுக்கிறீங்க, நீங்க போங்க சார், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கான். டேய் இராண்டா பேசிட்டு தானே இருக்கிறேன். ஜில்லுன்னு ஜூஸ் சாப்பிட்றீங்களா சார்? வாங்க சார், வந்து ஃபேன் கட்டத்தை உட்காருங்க சார். கம்முன்னு இருமா. நீ சொல்லுப்பா, அப்புறம் என்ன ஆச்சு? ரவுடிங்க இவங்களை வந்து தாக்குறாங்கன்னு சொன்னாங்க சார், அதனால இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் சார். அப்புறம் சிதம்பரம் அட போகலாம் சார், கேட்டு வரைக்கும் போதான். நீ வாயை மூடிக்கிட்டே இரு. சார் அப்படிதான் சார் தெரியுது, குடும்பமே ஃப்ராடு குடும்பம் சார். எங்களை கோத்து விட்டு அடி வாங்க வச்சிச்சு சார். தம்பி அப்படிலாம் போய் சொல்லக்கூடாதுப்பா, போலீஸ் தப்பா நினைக்க மாட்டாங்க. போ போ. டேய் ஃப்ராடுங்களா, ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, பத்துன்னு தூங்கிக்கிறானே. சார் நீங்க போங்க சார், அவனுக்கு பைத்தியம் போயிடுவானுங்க. நீங்க போன் பண்ண உடனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தேன் பாரு. பண்றீங்க பண்றீங்க. யோ ஓடுங்க ஓடுங்க.